இன்றைய வார்த்தை ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுவதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமேன். நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நம்மை வழிநடத்துவார். கடவுள் நம்மை மீட்கிறவராகவும் பரிசுத்தராகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். நம் வாழ்க்கைக்கு எது நன்மையை தருமோ அதை மட்டும் அவர் கற்றுத்தருகிறார். நம் வாழ்க்கை பாதையில் எப்படி முடிவு எடுக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று அவர் வழிகாட்டுகிறார். நாம் தேவனை நம்பி நடக்கும்போது தேவன் நம் வாழ்வில் சரியான பாதைகளில் நடக்க உதவி செய்வார். கடவுள் ஒரு நல்ல போதகராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய வழியில் நாம் நடந்தால் நன்மைகளை நாம் அனுதினமும் பெறுவோம். அவர் நம்மை அவருடைய அடிச்சுவடுகளில் அனுதின பாதைகளில் உண்மையாய் நம்மை வழிநடத்துகிறார். அவர் நம்மை இடதுபுறம் வலதுபுறம் விலகாமல் பாதுகாத்து கற்றுத்தந்து நம்மை வழிநடத்துகிறார். இன்று நாமும் அவர் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காளிகளையும் மிஷனரிமார்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஊழியர்களையும் எல்லைகளையும் பெரிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவன் தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வசனத்தை கேட்கிறவர்கள் அன்பால்படி நடக்காமல் அதை கேட்பதாக தன் வாழ்க்கையில் செயல்படத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டும்படியாக ஜெபிக்கிறாப்பா. அடவே வெயிலின் உஷ்ணத்திலிருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தில் ஏற்ற ஆசீர்வாதமான மழை பெய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரயோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தாங்கப்பா. நாங்கள் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த சொல்லி கர்த்தாவே, நீரை பிரயோஜனமாக இருக்கிற அனுதினமும் எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை பாதுகாத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனாய கர்த்தர் நீர் கர்த்தாவே, உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்ன கர்த்தர் நீர். இந்த காலையிலே வேளையில் அதிசயங்களை காண சொல்லும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.